மன்னிப்பு கேட்ட கோபி சுதாகர் எதிர்ப்பு வந்ததுனால அந்த ஒரு கிளிப்பை வந்து நீக்கி இருக்கிறாங்க. யூடியூப்ல பிரபலமான கோபி அப்புறம் சுதாகர் இப்போ படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. அதே நேரத்துல யூடியூப்ல அவங்க மத்தவங்கள நக்கல் செஞ்சு வெளியிடுற வீடியோக்களுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. ஒரு இடத்துல நல்லா இருந்தது, அது எல்லா இடத்துலயும் நல்லா இல்லன்னு சொல்ல வரீங்களா? சமீபத்துல திமுக எம்எல்ஏ மகன் பேசின விதத்தை விமர்சிக்கிற வகையில பரிதாபங்கள் வீடியோல ஒரு சீன் ஒண்ணு இடம் பெற்று இருந்துச்சு. அந்த காட்சிக்கு திமுகவை சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவிச்ச நிலையில இப்போ மன்னிப்பு கேட்டு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மத்தவங்க மனம் புண்படுறதுனால அந்த சீன்ஸ் வந்து கிளிப்பிங்ல இருந்து எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபி அண்ட் சுதாகர் அந்த அறிவிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமீபத்தில் எங்களுடைய சேனல்ல வெளியான ஆடி மாச பாவங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுல ஒரு சீன் வந்து புண்படுற மாதிரி இருக்கு. அதனால அந்த சீனை மட்டும் நாங்க கட் பண்ணி தூக்கிட்டோம். அந்த காட்சி யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்குற நோக்கத்தோட உருவாக்கப்பட்டது இல்ல, ஒரு ஃபண்ணுக்காக மட்டும் தான் பண்ணோம். அது இத்தனை பேர் புண்படுத்தும் அப்படின்னு நாங்க யோசிக்கல. பரிதாபங்களுடைய நோக்கம் யாருடைய உணர்வுகளும் புண்படுத்துறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிக்கை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். சோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் மீ, உங்கள் வாய்ஸ் ஆஃப் சித்து.